அன்பே, ஒரு 2 நாளைக்கு முன்னால் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மா, அந்த அம்மாவை டெய்லி தான் பார்த்துட்டு தான் போவேன், பார்த்துட்டு தான் வருவேன். என்னைக்கா தப்பு செஞ்சுட்டுனா மட்டும் பார்க்காம கண்டுக்காத மாதிரி வந்துடுவேன். ஒழுங்காக இருக்கும்போதெல்லாம் அவங்கள பார்க்காம நான் வந்ததே கிடையாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, மகனே, நீ ஒன்றும் அறியாமல் இன்னசென்ட்டாக இருக்கிற வரைதான் அவள் உன்னுடன் இருப்பது நிச்சயம். அதற்கு மேலே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் திறமையாக மாறலாமான்னு அவங்ககிட்ட என்னுடைய நடவடிக்கையை பார்த்தாங்கல்ல, அதனால் அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க, திறமையெல்லாம் மாறிடாத அப்படின்னு. அப்படியே கோவிலை விட்டு தாண்டின உடனே நீங்கள் கேட்குறீங்க, அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா என்ன சொன்னாங்கன்னு. நான் சொல்ல மாட்டேன் உங்ககிட்டன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ரகசியம் சொல்லியிருக்காங்க, அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? அது அம்மா சொல்கிறத மனைவி கிட்ட சொல்லக்கூடாது, மனைவி சொல்கிறது அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. நான் நிறைய பட்டுட்டேன். அதனால் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று இல்லை, இன்றைக்கி காலையில் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இந்த மாதிரி அம்மா இன்னசென்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் உன் கூட இருப்பாங்க, அப்புறம் டவுட்டு தான்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் எப்பயுமே எங்கே இருந்தாலும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க. மிகவும் சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. நீங்கள் உங்கள் மனநிலையை பத்திரமா பார்த்துக்கின்னு இருங்க. ஓகே.